ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் எப்பயுமே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த பக்கம் அரைஞ்சி அந்த பக்கம் அரைஞ்சி விட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே இந்த பக்கம் அரைஞ்சி அந்த பக்கம் அரைஞ்சி விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து 3 பீடு 4 பீடுன்னு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது மேலே மேலே தூக்கிட்டு தெரியும். நீங்கள் எந்த இடத்துல சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணாலையும் 2 பீடுக்கு மேலே கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் வந்து சுகர் பீட் முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் அடுத்து வந்து செயின் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் மார்க் பண்ண ஒரு இன்ச்சுக்கு வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில வந்து நான் வந்து செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க்கில் ஏன் ஸ்டிக் பண்ணுறாங்கன்னா, செயின் ஸ்டோனில் வர அந்த ஹூக்கு வந்து சாரீ த்ரெட்டில் மாட்டி சாரியை வந்து டேமேஜ் பண்ணும் நம்ம ஷோல்டருக்கு கீழே வர்றதில். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் 1 இன்ச்சுக்கு நீங்கள் சுகர் பீடை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸில் மட்டும் நமக்கு செயின் ஸ்டோன் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிங்கன்னா சாரீ வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் கட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற க்ளூவெல்லாம் வந்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு பீடை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் வந்து சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரல, எனக்கு கேப் நிறைய வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டோன் ஒட்டியிருக்கிற லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு லைன் வந்து சுகர் பீடை வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எண்டு நாட் பண்ணிவிட்டு நான் அந்த அடுத்த லைனை வந்து உள்ளே வர லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரும், கேப் என்னால் கரெக்டாக விட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கிற லைனை வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முடிச்சிட்டேன். இதே மாதிரி வந்து 2 லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி 3 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பஞ்ச் பீடு வந்து 3 mm பஞ்ச் பீடு வந்து நான் ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பஞ்ச் பீடை வந்து நம்ம பெரிய சைஸ் பீடு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு தான் 2 பீடாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பீடு வந்து நீங்கள் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் எண்டு நட் பண்ணி. அடுத்ததாக வந்து இந்த லைன்லேயே ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் கேப் விட்டு நான் ஒவ்வொரு பீடாக வந்து லாக் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் வந்து நான் பீட் லாக் மெத்தடை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே வந்து ஒரு சிங்கிள் சுகர் பீடு கொடுத்து கூட நீங்கள் வந்து நாட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சிங்கிள் பீடை தான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமா இருந்தால் இன்னொரு சுகர் பீடை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். கஸ்டமர் அமிச்ச டிசைனில் வந்து இந்த மாதிரி தான் சிங்கிள் பீடு தான் இருந்தது. நான் அதனால தான் சிங்கிள் பீடை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இன்ச் டேப்பை வச்சு இந்த நம்ம பீட் லைன் யூஸ் பண்ணோம்ல அந்த இடத்துலேருந்து 1.1 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்த டாட் வந்து 2.6. இந்த கேப் வந்து இந்த ஸ்லீவ் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சென்டர் லைனை வந்து பேஸ் பண்ணி சைடில் வந்து 1.1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கீழே ஒன்று மேலே ஒன்று வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா கீழேயும் மேலேயும் ஸ்ட்ரைட் லைன் வந்து வரும். பிகினர்ஸ் வந்து ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணாலையும்
ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரெக்டாக வராது ஒரு சில பேருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ பாருங்கள், இந்த டாட்ஸை வச்சு தான் நம்ம வந்து எல்லா லைனுக்கும் வந்து டாட்ஸை வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு லைனுக்கு வந்து கீழே வந்து அந்த 2 புள்ளிக்கு நடுவில் வந்து நான் வந்து 2.6 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட் வந்து அந்த 2 டாட்டுக்கும் சென்டர் பாயிண்டில் வரணும். இப்போ அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து நான் பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டேப்பு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கேப் விட்டு நான் வந்து சென்டர் பண்ணி எல்லா லைன்ஸ்க்கும் வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல சக்கரி தான் யூஸ் பண்ண போகிறோம். சக்கரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சுற்றி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் சக்கரைக்கு ஏற்ற மாதிரி க்ளூ வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த எக்ஸஸாக வந்து நமக்கு க்ளூவும் வேஸ்ட் ஆகாது. நம்ம அதை சுற்றி பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நீடலும் ஃப்ரீயாக போயிட்டு வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து நான் 4 mm பஞ்ச் பீடை வந்து இந்த மாதிரி சிங்கிளாக எடுத்திருக்கேன். இதை வந்து தான் நம்ம வந்து சக்கரையை சுற்றி ஒரு ஃப்ளவர் டைப்பில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், சக்கரையை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணும் போதே அந்த நம்ம என்ன ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம உடனே கூட பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ 4 mm பீடு வந்து நான் ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்ததாக சுகர் பீடு வந்து ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள், நான் வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணாத ஒரு பீடுக்கு வந்து கேப் விட்டுட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இன்னொரு பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் கேப் வந்து கரெக்டாக வரும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது ஃப்ளவர் டைப் டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக வரும். நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நான் இந்த ஃப்ளவர் டைப் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இப்போ இந்த லைனில் வந்து நான் ஜரி த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே இந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கிற 3 mm பீடை தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் லைன்ஸ்க்கு. இடையில வந்து 2 பீடு வந்து வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் ஃப்ளவர் இந்த பக்கம் ஃப்ளவர் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்ம இந்த 2 பீடை கொடுக்கணும். ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் வந்து 2 செயின் ஸ்டிச் கேப்பு தான் விட்டுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போடும் போது எல்லாமே ஈவனாக தெரியும்.
இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட போகிறோம். அதனால் வந்து இது தையலுக்கு மேலே போகணுனாலே பிரச்சனை இல்லை. தையலுக்குள்ளே போயிடும். நமக்கு நீட்டாக ப்ளவுஸ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து சக்கரைக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.